கன்னிராசிக்கு சனீஸ்வர பகவான் கண்டகச்சனியா வராரு. அழகு, அறிவு சிறந்தவங்க, பண்புள்ள ஒரு ஜாதகம், படித்த ஜாதகம். உங்களுக்கு பல வருஷமா 2026க்கு முன்னர் தட கல்லாவே இருந்திருக்காரு. உங்க சுப வாழ்க்கையில, உங்க இல்லற வாழ்க்கையில திருமணம் நடந்திருந்தாலோ இல்ல திருமண பேச்சு ஏற்பட்டாலோ தடைதான். உங்க இல்லறத்துல, அதாவது திருமண வாழ்க்கையில தான் நீங்க கவனம் செலுத்தணும். உங்களுடைய பசியும் பட்னியுமா இருந்தே உங்க குடும்பத்துக்கு உழைப்பீங்க. இதனால தான் 40 வயசுக்கு மேல உங்களுக்கு ஆரோக்கியம் குன்றி போகும். சொல்ல போனா புதுசா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் தடைய நிப்பாட்டித்தான் பண்ணணும். அர்ஜென்ட்டா பண்ணாதீங்க. தேவையில்லாம மாட்டிக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. தனக்காக வாழக்கூடிய தருணத்தை ரொம்ப கம்மியாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்திருந்தாகும். உங்கள் சொந்தம் பந்தமே உங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. உங்கள் உற்றார் உறவினரே உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்து, உங்கள் ஐஸ்வர்யத்தை பார்த்து சூனியம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் உடல் நல குறைவு ஏற்பட்டு தேவையில்லாத விளைவுகளை கொடுக்கக்கூடியது இந்த கண்டகச்சனி. கன்னிராசிக்காரக பெண்களாக இருந்தால் கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருக்க வாய்ப்பும் இருக்குது. கணவன் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்காலங்களும் உண்டு. கவனமாக வாழணும். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில் 8:15 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு எம்பெருமான் சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்க போகிறாரு, எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகத்தன்மையை கொடுக்க போகிறாருன்னு கேட்குறத விலாவரியாக பார்க்கலாம். சிவாய நம்ம. கன்னிராசிக்கு சனீஸ்வர பகவான் கண்டகச்சனியாக வராரு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எம்பெருமான் விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண அருளாட்சியில் பிறந்தவங்க. அழகு, அறிவு சிறந்தவங்க, பண்புள்ள ஒரு ஜாதகம், படித்த ஜாதகம். நிறையா சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸு, நர்ஸு, டாக்டரு, இப்படி போதனைகள் சொல்லக்கூடிய கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கணும் ஆசைகள் உடையக்கூடியவங்கள்லாம் நீங்கள் தான். இந்த துறையில் நீங்கள் பிரதிபலிக்கக்கூடிய தருணங்களும் நீங்கள் தான். உங்களுக்கு பல வருஷமாக 2026க்கு முன்னர் தட கல்லாவே இருந்திருக்காரு. உங்கள் சுப வாழ்க்கையில், உங்கள் இல்லற வாழ்க்கையில் திருமணம் நடந்திருந்தாலோ இல்லை திருமண பேச்சு ஏற்பட்டாலோ தடை தான். கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்ற கணவனுக்கு ஏற்ற மனைவி அமைகிறதும், கன்னிராசிக்கு ஏற்ற பெண்களுக்கு ஏற்ற கணவன் அமைகிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். கவன சிதைவாக போயிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கணும். உங்கள் இல்லறத்தில், அதாவது திருமண வாழ்க்கையில் தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். இந்த ராசிக்காரங்க இவங்களுக்கு எட்டினா தான் மேன்மை அடைவாங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு சித்தர் ஜாதகம். பெண்களாக இருந்தால் கன்னியாஸ்திரி ஜாதகம். இரு தாரத்து தோஷமும் திருமணத்தில் தடையும் ஏற்படக்கூடிய தருணத்தில் உண்டான கன்னிராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் கண்டகச்சனியாக கொடுக்குறாரு. ஒரு 35லேருந்து 45 வயசுக்கு மேலே இருக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்து மேலே கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்காரர்களுக்கு கணையும் பிரச்சனையும் வரும், கர்ப்பப்பை பிரச்சனையும் வரும், உடல் சர்ஜரி பிரச்சனையும் வரும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தோடைய தன்மை அது. உங்கள் உடம்புக்கு உங்களுடைய தன்மையை உழைச்சி உங்கள் குடும்பத்துக்காகனே கொடுப்பீங்க. உங்களுடைய பசியும் பட்னியுமா இருந்தே உங்கள் குடும்பத்துக்கு உழைப்பீங்க. இதனால தான் 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஆரோக்கியம் குன்றி போகும். கன்னிராசிக்கார அன்பர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாருங்கள், உங்களுடைய ஃப்யூச்சரை பாருங்கள். அதுக்காக மற்றவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. உங்கள் ஆரோக்கியத்து மேலே கொஞ்சம் கேர் பண்ணுங்கள், கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி பகவான் வந்திருக்கிறனால கொஞ்சம் மனநிலை பாதிக்கக்கூடிய தருணமும் இருக்கும். கவனமாக இருந்துக்கணும். சொல்லப்போனால் புதுசாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் தடையை நிப்பாட்டித்தான் பண்ணணும். அர்ஜென்ட்டாக பண்ணாதீங்க. தேவையில்லாமல் மாட்டிக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்காக வாழணும்,
தனக்காக வாழக்கூடிய தருணத்தை ரொம்ப கம்மியாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்திருந்தாலுமே கன்னிராசி பொறுத்த வரைக்கும் மேன்மைப்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. எம்பெருமான் சனீஸ்வர பகவானையும் எம்பெருமான் முருகக் கடவுளையும் எனக்கு இது வேணும், இது தேவை, இது நடக்கணும் அப்படின்னு சாமியை வேண்டி பக்குவங்கள் பண்ணி தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிங்க. கண்டகச்சனின்னு கேட்டாவே 35 வயசுலேருந்து 55 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இல்லை 55 வயசுலேருந்து 70 வயசுக்கு மேலே முதிர்ந்த தோற்றம் உடையவங்களுக்கும் இந்த 2026 ஆகாது. மரணமே பாவிக்கக்கூடிய தருணங்காலங்களும் ஏற்பட வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சொந்தம் பந்தமே உங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. உங்கள் உற்றார் உறவினரே உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்து உங்கள் ஐஸ்வர்யத்தை பார்த்து சூனியம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு தேவையில்லாத விளைவுகளை கொடுக்கக்கூடியது இந்த கண்டகச்சனி. சனீஸ்வர பகவான் கர்மக்காரகன். சனீஸ்வர பகவானை முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிங்க. தன்னுடைய சொந்தம் பந்தம் உற்றார் உறவினரோட பக்குவம் பண்ணிக்கிங்க. கன்னிராசிக்காரக பெண்களாக இருந்தால் கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருக்க வாய்ப்பும் இருக்குது. கணவன் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்காலங்களும் உண்டு. கவனமாக வாழணும். கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சனீஸ்வர பகவானுடைய குணாதிசைகள், அவருடைய காரகத்தன்மைகள். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் உச்ச நிலைமையில் மேன்மை அடையக்கூடிய ஒரு இடத்துல இருக்காருன்னா மண், பொண்ணு, மாலை, மாளிகை, வண்டி, வாகனம், சுபகாரியங்கள் தடப்பட்டது எல்லாமே மேன்மை அடையக்கூடிய தன்மையை உண்டு பண்ணக்கூடியவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். ஈஸ்வர பட்டன் 2 பேருக்கு தான். ஒன்று முனீஸ்வரனுக்கு, ஒன்று சனீஸ்வரன் பகவானுக்கு தான் ஈஸ்வர பட்டம் கிடையாது. ஏன்னா தவம் பண்ணவங்க. அப்படி யோகங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் மேன்மை அடையக்கூடிய தன்மைகளை நம்மளாக தான் ஏற்படுத்திக்கணும். அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவி, அடுத்தவனை ஆக்குப்பை பண்ணி அபகரித்து ஏமாற்றி நம்ம தொழில் பண்ணுறோன்னா உங்களுக்கு நஷ்டகதியை தான் கொடுப்பாரு. ஒரு மனுஷன் சாப்பிடக்கூடிய ஜீவனாம்சம் என்ன தொழில் காரகன்னாவே எம்பெருமான் சனீஸ்வர பகவான் தான். அதாவது தொழில் தர்மம் இருக்கணும். அந்த தர்மத்தோடு இருந்து ஒர்க் பண்ணால் எந்த குறையுமே வராது. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீதிமான்ங்க. நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புடையவர். பொதுவாக சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் உச்ச நிலை இல்லாமல் ஜாதகத்தில் வலு இழந்துட்டார்னா முதல்ல பல்லு வலி வரும், காது வலி வரும், நரம்புகள் பலம் குறையும், நாடி நரம்புகள் எல்லாமே பலம் குறையும், உடல் சோர்வடையும், எந்த நேரமும் படுத்தே இருக்க மாதிரி தோணும். தேவையில்லாத சூனியத்துக்கு ஆள்படக்கூடிய தருணமும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை கெட்ட பார்வையாக இருந்தால் வரும். முதிர்ந்த தோற்றமாயிடும், கிளப்பருவமாயிடும், அழுக்கு ட்ரெஸ்ஸை போடுவோம், பட்டன் போயிடும், நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்த முடியாது, செருப்பு அந்து போயிடும். இதெல்லாம் சனீஸ்வர பகவானுடைய காரகத்தன்மை. உங்களுக்கு சனி பகவான் கெட்டு போயிட்டார்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதே போல் உடலில் கணையம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரண சக்தி ஆக்கக்கூடிய கணையம் கேட்குறது, கணையம் கெட்டு போயிடும், அஜீர்ண கோளாறு வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வர மாதிரி இருந்தால் சனி பகவான் ஜாதகத்தில் பலம் குறைஞ்சு வராரு. அப்போ பலம் குறைஞ்சு வராருன்னா சனீஸ்வர பகவானுடைய திருப்திப்படுத்த என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா, நம்ம நவகிரகத்தில் தான் திருநள்ளாறில் போய் தான் சனீஸ்வர பகவானை போய் வழிபடுவோம். அங்கே போக முடியாதவங்க சென்னை வாசிகள், சென்னையில் பொலிச்செல்லூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அப்படி இல்லைன்னா சனி பகவானும் எம்பெருமான் முருகக் கடவுளும் ஒரே குணாதிசைகள், காரகத்தன்மை உடையவர்கள்.
நீங்கள் ஆசைப்பட்டதை பூர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வங்கள். அப்போ சென்னைக்கு மிக அருகில் வல்லக்கோட்டை, ஒரகடம் தாண்டி வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோயிலுக்கு சஷ்டி, கிருத்திகை, இல்லை வெள்ளிக்கிழமை காலையில், இல்லை சனிக்கிழமை காலையில் ஏதாவது ஒரு நாள் மனசார சாமியை வேண்டிட்டு கோயில் வாசலில் ஒரு மாலை வெத்தலைப்பாக்கு வாங்கி சாமிக்கும் வள்ளி தெய்வானைக்கும் கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு கொடிமரத்துலேருந்து பிரகாரம் சுற்றி ஆறுபட முருகனையும் தரிசிச்சுட்டு எம்பெருமானை தேடி வந்தால் உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே விலகும். வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். அரசியல், நோய், நொம்பலம், கஷ்டம், நஷ்டம், கடன், பிணி, வறுமை இதில் கஷ்டப்படுறவங்க சஷ்டி, கிருத்திகை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு நாள் ஒரே ஒரு சேவல் வாங்கி கோவில் அதிகாரிகள்கிட்ட கேட்டுட்டு, கோயில் குருக்கள்கிட்ட கேட்டுட்டு அதை நியமித்து விட்டாலே உங்கள் கஷ்டம்லாம் போய் வாழ்க்கையில் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி எந்த குறையும் இல்லாமல் வாழுவீங்க. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு டைப் பண்ணால் என்னுடைய வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் வருது. வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் இந்த ஊருக்காரு, இந்த பேர், இந்த ஊருன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் மனக்குறையை போகிறதுக்கு நான் வழிமுறை சொல்கிறேன். வரும்போது 15 ரூபா வெத்தலை, 10 ரூபா களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் கொண்டு வாங்க. உங்கள் தேவைகள் ஆசைகள் பூர்த்தியாக எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சியில் வழிமுறை சொல்கிறேன். சிவாய நம.